ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் லைஃப் என்ன இதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறாக்களை பொறுத்தவரைக்கும் ஹை ஃப்ளையர்ஸ் அண்ட் கர்ணப்புறா அப்புறம் ஹோமோஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஐஷைன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நிறைய பேருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஐஷைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐஷைன்ஸை அண்ட் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க நினைக்கிறேன், ஸ்கிப் பண்ண பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கான் தான் நம்மளோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சக்கண்ணுன்னு சொல்ல புறாக்களை பொறுத்த வரைக்குமே மேக்ஸிமம் வெயில் தாங்கி பறக்கக்கூடிய ஒரு லைனேஜ் அப்புறம் இதில் வந்த புறாக்கள் தான் மஞ்சக்கண் புறாக்கள். ஸோ மஞ்சக்கண் புறாக்களை பொறுத்த வரைக்கும் நைட்டு ஓட்டுறதுக்கும் நம்ம கணிசமாக இருக்கும். ஸோ பகல் பறவையும் நம்ம பக்காவாக இருக்கும். ஸோ நம்ம மஞ்சக்கண்ணில் ஒரு நம்மளோட மெயின் ஆனை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்க. ஆக்சுவலாக இது நம்மளோட ஒரு மஞ்சக்கண்ணில் ஒரு ஆணுங்க. ஸோ அதில் ஐஷைன் கரெக்டாக தெரியுதான்னு தெரில, நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஐஷைன் பேட்டர்னில் இருக்க புறாக்கள், அதாவது இந்த மஞ்சக்கண் புறாவை பொறுத்த வரைக்குமே ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த ஐ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஐ எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த புறாவோட கண்ணை பார்க்கும்போது. ஸோ இந்த புறாவை பொறுத்த வரைக்கும் நான் இந்த புறாவை நைட்டு வெளியே கொடுத்து ஓட்டணுமே தவிர நம்ம லாஃப்டில் ஓட்டலாம். ஸோ எனக்கு இந்த புறாவோட கேரண்டி பார்த்தீங்கன்னா 13.5 மணி நேரம் நான் கேரண்டி கொடுக்கலாம். ஸோ இதை பார்த்த நிறைய பேர் சொன்னாங்க, இது 13.5 மணி நேரம் கிடையாது, 20 மணி நேரத்துக்கு மேலே பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம அதை ரிசல்ட் பார்க்காம நம்ம அதை சொல்லக்கூடாது. ஸோ அதனால நான் அதை சொல்லலை. ஸோ இந்த புறாவோட ஐஷைன் பார்க்கும்போது உங்களுக்கு புறா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த புறாவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோமர்னு சொல்லிட்டு நம்ம கிட்டேருந்து வாங்க பார்த்தாங்க. ஸோ நம்ம கொடுக்கல. ஸோ இது ஒரு மஞ்சக்கண்ணில் ஒரு தெளிவான ஒரு ஆண். ஓகேவா, இது ஒரு மஞ்சக்கண்ணு. தென் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரெட்டிஷ் ஐயாக இருக்க மாதிரி ஒரு ஆணை பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஒரு ரெட்டிஷ் ஐயில் ஒரு ஆணை பார்க்கலாம். இந்த புறா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் ஐயாக இருக்கும். ஓகேவா, பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த புறாவை. அந்த மஞ்சக்கண்லேருந்து கொஞ்சம் ரெட் ஏறனமாக இருக்கும். ஸோ இந்த புறாக்களை பொறுத்த வரைக்குமே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வெயிலுமே தாங்கி போகிறாங்க. இந்த சென்னை கிளைமேட்டு, திருச்சி கிளைமேட்டு, ஆந்திரா லைனில் வர இந்த புறாக்கள் பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்குமே தாங்கி பறக்கும். ஸோ எந்த கிளைமேட்டுக்குமே இந்த புறாக்கள் அசராது. ஸோ அந்த அளவுக்கு கேரண்டியாக இருக்கும் இந்த புறாக்கள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லா வெயிலுக்குமே தாங்கி பறக்கக்கூடிய ஒரு லைனில் உள்ள புறாக்கள் தான் இந்த ஆந்திரா லைனோட இப்போ இந்த மாதிரி கண்ணில் வர புறாக்கள். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா வெட்டுக்கண்ணில் உள்ள ஒரு புறா பார்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்லேயே நம்ம ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேர்டு. ஸோ இது ஒரு வெட்டுக்கண். ஓகேவா, வெட்டுக்கண் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணோட இதில் ஒரு லைட்டாக ஒரு இது மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த கருவெளி கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். இந்த புறாக்களை பார்த்தீங்கன்னா வெட்டுக்கண் புறாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புறாக்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்குமே தாங்கி பறக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியான புறா. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதோட இன்னொரு சைடு வெட்டுக்கண் புறாக்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கருங்கன் தான் வரும். ஒரு சைடு கருங்கண்ணும் இன்னொரு சைடு வெட்டுக்கணும். ஒரு இது கருங்கன் கிடையாது, டபுள் சைடுமே வெட்டுக்கண் தான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இந்த புறாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா டைமுக்குமே யாரையும் பறக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியான புறாக்கள் தான் இந்த புறாக்கள். தென் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லைனில் புறாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஐஷைன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லைன் புறாக்கள், சென்னை லைன் புறாக்கள்லாம் நம்ம மோஸ்ட்லி பார்க்கலாம். பரவாயில்ல, நம்ம நாகர்கோவில் லைனில் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஐஷைன் இருக்காது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஐஷைன். அந்த கண்ணுக்குள்ளாடியே நிறைய ஒரு மாதிரி பரல் மாதிரி இருக்கும், பார்த்தா தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் லைன்லேயும் அண்ட் நம்ம சென்னை சைட்லேயும் இந்த மாதிரி லைன் புறாக்கள் நம்ம மேக்ஸிமம் பார்க்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா பிளாக் ஐங்க. கருங்கன் புறாக்கள் விரும்பாதவங்க மேக்ஸிமம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கருங்கனில் ஒரு மேல் பாருங்கள், இதுதான் பியூர் கருங்கன், பழைய லைன் கருங்கன். ஓகே, புறாக்கள் அந்த அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கருங்கனை பற்றி. கருங்கன் புறாக்களை பொறுத்த வரைக்குமே அவையும் சரி, நைட்டு பறவையும் சரி ரொம்ப கேரண்டியாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக இதில் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை இன்னும் விஷயங்கள் இருக்குனாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்க்கலாம். பாய்.